நல்ல சாஃப்டா ஜூஸியா எக் மோமோஸ் வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. எக் மோமோஸ்க்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட், கேபேஜ், வெங்காயம், மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, முட்டைங்க. இப்போ எக் மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டிங்கன்னா ஒரு மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் மைதாவை போட்டு கூடயே கொஞ்சம் மாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறணுங்க. நம்ம ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு முன்னாடி மாவை பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபில்லிங் ரெடி ஆகுறதுக்கும் மாவுக்கும் ஊறின டைமுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ மோமோஸோட ஃபில்லிங்கை செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு தேவையில்லைங்க. சாஃப்டாக ஜூஸியாக இருந்தாவே போதும். ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னாவே போதுங்க. வெங்காயம் வதங்கினதுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பச்சை வாசம் எல்லாமே போகட்டுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுமே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வதக்கிக்குவோங்க. இதோடவே பார்த்தீங்கன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா வதங்குச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுமே இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்துட போகிறோங்க. பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றுனதுமே எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை கோட்டாகி நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்குவோங்க. ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி முடிச்சதுமே நல்லா ஆற கொஞ்சம் விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்போ மாவு எப்படி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மோமோஸ்க்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஊறின மாவு ஒரு பிசைஞ்சு இந்த மாதிரி நீட்டமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கத்தியை வச்சு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப மெலிசாக தேய்க்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கீழே போட்டுட்டு உருட்டின மாவு குட்டி குட்டியாக உருட்டின மாவு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்த மாவில் சென்டராக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி 4 பக்கம் மடித்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் டிசைனாக கொடுத்தீங்க அப்படின்னா மோமோஸோட ஷேப் ரெடி ஆயிருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொஞ்சம் நல்லா காஞ்சதுமே மோமோஸ் எல்லாம் ஒரு 7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக காரசாரமான மோமோஸ் டக்குன்னு ரெடி ஆயிருங்க. இந்த மோமோஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாஸுமே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு மோமோஸ் சாஸோடு தொட்டு சாப்பிடணுமா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.